கடந்த 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டாக இணைந்து தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரானும் தாக்கியதால் மத்திய கிழக்கு பகுதியில் போர் மூண்டது. 4வது வாரத்தை எட்டிய இந்த போரால் பல்வேறு உலக நாடுகள் பாதிக்கப்பட்டு வருகிறது. ஈரான் ஆர்முஸ் நீரிணையை மூடியதால் வளைகுடா நாடுகளில் இருந்து ஆசிய நாடுகளுக்கு இறக்குமதியாக வேண்டிய கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுக்கள் தடைப்பட்டதால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டது. மேலும் மேற்காசியா போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஆர்முஸ் ஜலசந்தியில் சிக்கியிருந்த இந்திய கப்பல்கள் ஒவ்வொன்றாக பாதுகாப்பாக வெளியேறி வருகின்றன. அந்த வகையில் பைன் கேஸ் மற்றும் ஜக் வசந்த் ஆகிய 2 பெரிய சமையல் எரிவாயு சுமந்து வரும் கப்பல்கள் வெற்றிகரமாக ஆர்முஸ் நீரிணையை கடந்து இந்தியாவை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளன. பைன் கேஸ் கப்பல் தற்போது ஓமன் கடற்பரப்பை கடந்து அரபிக்கடலில் மணிக்கு 12 நாட்டிக்கல் மைல் வேகத்தில் இந்தியா நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த கப்பல்கள் வரும் மார்ச் 28க்குள் இந்திய துறைமுகங்களை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் அதிகாரிகளின் அனுமதியுடன் அந்நாட்டின் லார்க் மற்றும் கெஷம் தீவுகளுக்கு இடையே உள்ள பாதுகாப்பான கடல்வழி பாதையை பயன்படுத்தி இந்த கப்பல்கள் வெளியேறியுள்ளன. தாக்குதல்களில் இருந்து தப்பிக்க இந்த கப்பல்கள் தங்கள் இருப்பிடத்தை காட்டும் கருவியில் இந்திய கப்பல் மற்றும் இந்திய ஊழியர்கள் என்ற செய்தியை தொடர்ந்து ஒளிபரப்பி வருகின்றன. பைன் கேஸ் மற்றும் ஜக் வசந்த் ஆகிய 2 கப்பல்களும் இணைந்து சுமார் 92,612 டன் எடையுள்ள சமையல் எரிவாயுவை சுமந்து வருகின்றன. இது இந்தியாவின் ஒரு நாள் தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாகும் என கூறப்படுகிறது. பிப்ரவரி 28 அன்று போர் தொடங்கியதில் இருந்து சுமார் 22 இந்திய கப்பல்கள் இந்த பகுதியில் சிக்கியிருந்தன. பிரதமர் மோடி ஈரான் அதிபருடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பான வழித்தடம் கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.